எல்லோருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட நிஃப்டி சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நிஃப்டி சார்ட் எல்லாருமே என்னங்கிறாங்கன்னா பவுன்ஸ் பேக் ஆகிடுச்சு, நிஃப்டி வந்து இனிமேல் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு வந்து அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பண்ணி பார்ப்போம். ஸோ என்னோடய ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிட்டத்தட்ட நான் 3 மாதத்துக்கு முன்னாடி போட்ட சார்ட்டு. ஸோ நம்ம சார்ட்டில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து ஃபார்ம் ஆகி கீழே வந்துருக்குது. நான் வீடியோவும் போட்டுக்கிறேன். ஸோ நம்மளோட கணிப்படி 23,000க்கு மேலே, அதாவது 23,000 உடச்சிட்டு அதுக்கு மேலே போனால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் நிஃப்டி வந்து மேலே போகுது அப்படின்னு. இல்லைன்னா இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலேருந்து ஒரு பொருள் கீழே வந்துன்னா கொஞ்சம் பவுன்ஸ் ஆகி மறுபடியும் கீழே தான் விழுது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதாவது யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா, யூஎஸோட ஸ்டாக் மார்க்கெட்டு தான் மூமெண்ட்டு தான் எல்லா பக்கம் உலகம் ஃபுல்லாக வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அங்கே வந்து இப்போ ட்ரம்ப் வந்து டேரிஃப்னு போட்டு தள்ளுறாரு. ஸோ அதனால் வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வீக் ஆகும். ஸோ வீக் ஆகும்போது நம்ம மார்க்கெட்டும் கண்டிப்பாக வீக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து 23,000க்கு மேலே உடச்சிட்டு மேலே போச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். அது வரைக்கும் நம்ம வந்து நிஃப்டி வந்து மேலே ஏறப்போகுது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்படி மேலே 23,000க்கு மேலே போகல அப்படின்னா கீழே எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 21,000 அப்படிங்கிறத டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து 3 மாதத்துக்கு முன்னாடியே போட்ட சார்ட்டு. நான் அந்த ப்ரெடிக்ஷன் படி தான் வருது. சரி பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். 23,000 தாண்டி போதா இல்லை 21,000க்கு வருதா அப்படின்னு பார்ப்போம். பொறுத்து தான் பார்க்க முடியும். இப்போ வந்து நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் வந்து சீப்பாக கிடைக்குது. நீங்கள் புதுசாக வாங்கலை அப்படின்னா நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் அதை செலக்ட் பண்ணி வாங்கி வைங்க. அப்படி இல்லை ஏற்கனவே நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி இல்லை அப்படின்னாலும் இன்னொரு 1 வருஷமோ 6 மாதமோ கழிச்சு மறுபடியும் மேலே போகத்தான் போகுது. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணுறக்கூடிய ஃபைனான்சியல் கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இந்த கரெக்ஷனில் நிறையா நீங்கள் வாங்கி வைக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக பார்த்து ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணி வாங்குங்க. நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் இப்போ வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிது. 40% 50% எல்லாம் பார்த்திங்கன்னா டவுன் ஆகி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி உங்கள் செபி அட்வைசர்கிட்ட அட்வைஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்டாக்ஸ் வாங்குங்க. நன்றி, வணக்கம். இன்றைக்கி இந்த தகவல் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.